காவேரி மருத்துவமனை சார்பாக உலக உடல் உறுப்பு தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஓசூரில் வெற்றிகரமாக நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு உலக உடல் உறுப்பு தான தின விழா முன்னிட்டு ஓசூர் காவேரி மருத்துவமனை ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகஸ்ட் 13, 2025 புதன்கிழமை விமர்சையாக நடைபெற்றது. உடல் உறுப்பு தான தினத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லும் நோக்கத்தில் மனித சங்கிலி பிரச்சார நிகழ்ச்சி இன்று காலை 10 மணிக்கு ஓசூர் மாநகராட்சி ராமநாயக்கன் ஏரி பூங்காவில் தொடர்ந்து ஓசூர் மாநகராட்சி மேயர் திரு எஸ். சத்யா அவர்களால் தொடங்கப்பட்டது. மேலும் அவரது உரையில் தான் உடல் உறுப்பு தான செய்ய உறுதிமொழி ஏற்று கையொப்பமிட்டு உறுதி செய்து கொண்டார். இந்த நிகழ்வில் சுமார் 700க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், மருத்துவ பணியாளர்கள், காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் என பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அவர்கள் கைகளை கோர்த்து உடல் உறுப்புதான பதிகைகளை ஏந்தி ஓசூர் மாநகராட்சி ராமநாயக்கன் ஏரி பூங்காவில் இருந்து காவேரி மருத்துவமனை வரை மனித சங்கிலி அமைத்து உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் டாக்டர் ராதாகிருஷ்ணன், தலைவர், அதியமான் பொறியியல் கல்லூரி அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். மதியம் 12:30 மணி அளவில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பங்களை கௌரவிக்கும் நிகழ்வு ஓசூர் தனியார் ஓட்டலில் காவேரி மருத்துவமனை சார்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தானம் செய்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். மேலும் அவரது தனது உரையில் உறுப்பு தானம் என்பது உயிர் கொடுக்கும் உயர்ந்த செயல், அனைவரும் இதற்காக முன்வந்து முயற்சி செய்ய வேண்டும், இது எதிர்கால பல உயிர்களை காப்பாற்றும் ஒரு முக்கிய வழியாக அமையும் என எடுத்துரைத்தார். மேலும் இது மாதிரியான விழிப்புணர்வு ஏற்பாடுகளை செய்து வரும் காவேரி மருத்துவமனைக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் ஓசூர் மாநகராட்சி ஆணையர் முகமது ஷபீர் அவர்கள் மற்றும் ஓசூர் சப் கலெக்டர் அக்ரி சேத்தி அவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்து வழங்கினார். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்வதை அடையாளமாக கொண்டிருக்கும் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பத்துக்கு தமிழக அரசு மிகுந்த முனைப்பு செயல்பட்டு வருவது என்பதும் கருத்தில் கொண்டு காவேரி மருத்துவமனை பல்வேறு விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது. காவேரி மருத்துவமனையின் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி உடல் உறுப்பு தானம் குறித்த சமூக விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் ஓசூர் மக்களிடையே ஒரு முக்கிய அடையாளமாக அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.